ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட லெட்டர் சீரிஸ் அண்ட் நம்பர் சீரிஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? சோ இன்னைக்கு எஸ்எஸ்சி சிஜிஎல் 2024க்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இத பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை நாளைக்கு மார்னிங் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதுல பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ இந்த சிஜிஎல் எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அதுக்கப்புறம் இதுல குவாலிஃபையிங் டெஸ்ட் இருக்கு, இதோட சேலரி என்ன, ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் என்னங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை மார்னிங் ஒரு வீடியோல அப்லோட் பண்றேன். சோ அதுல பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, WFJ XHM YJP ZLS ன்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு அடுத்து என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். சோ இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்ததுமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருங்க, எக்ஸாம்ல ABCD எழுதிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏல இருந்து Z வரைக்கும் நம்பர்ஸ் ஞாபகம் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. சோ அப்படி நான் அந்த நம்பரை மனப்பாடம் பண்ண முடியல அப்படின்னா ஜஸ்ட் ABCD மட்டும் எழுதிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க, W கொடுத்திருக்காங்க. W வந்து X ஆ மாறுது, அடுத்து Y ஆ மாறுது, அடுத்து Z ஆ மாறுது. அப்ப W க்கு அடுத்த லெட்டர் தான் X, அதுக்கு அடுத்து Y, அதுக்கு அடுத்து Z. அப்ப Z க்கு அடுத்து என்ன வரும்? A வரும். ஓகேவா? Z ஓட ABCD முடிஞ்சிருச்சு மேடம் அப்படின்னு சொல்லக்கூடாது. சோ இந்த சம்ல நம்ம எப்படி பார்க்கணும்னா, Z க்கு அடுத்து அகைன் ABCD ன்னு பார்க்கணும். ஓகேவா? அப்ப Z க்கு அடுத்த லெட்டர் என்ன? A. அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வரும்? A வரும். இங்க ஆப்ஷன் வாங்க, இங்க C இருக்கு, எலிமினேட் பண்ணிடலாம். இந்த ஆப்ஷன்ல B இருக்கு, எலிமினேட் பண்ணிடலாம். இந்த ஆப்ஷன்லயும் B இருக்கு, எலிமினேட் பண்ணிடலாம். இந்த ஒரு ஆப்ஷன்ல மட்டும் தான் A ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்ப இதை வச்சே நாம என்ன சொல்லிடலாம்? ஆப்ஷன் B தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். ஓகே, அடுத்த லெட்டர் பாருங்க, எஃப்க்கு அடுத்து ஹச்சுக்கு போயிருக்காங்க. எஃப் வந்து 6வது இடத்துல இருக்கு, ஹச் வந்து 8வது இடத்துல இருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காங்க? +2 எடுத்திருக்காங்க. அடுத்து ஹச்ல இருந்து ஜேக்கு போயிருக்காங்க. சோ ஹச்ல இருந்து ஜேக்கு போறதுக்கு என்ன பண்ணணும்? +2 எடுக்கணும். அதுக்கப்புறம் ஜேல இருந்து எல்லுக்கு போயிருக்காங்க. சோ ஜேல இருந்து எல்லுக்கு போறதுக்கும் என்ன பண்ணணும்? +2 எடுக்கணும். அதுக்கப்புறம் எல்லுல இருந்து +2 எடுத்தோம்னா அடுத்த லெட்டர் வந்துருமா? சோ எல்லுங்கிறது 12, +2 எடுத்தா 14, 14th பிளேஸ்ல என்ன இருக்கு? N இருக்கு. அடுத்து பாருங்க, ஜேல இருந்து எம்முக்கு போயிருக்காங்க. சோ ஜே வந்து 10வது இடத்துல இருக்கு, எம் வந்து 13வது இடத்துல இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? +3 எடுத்தா எம்முக்கு போயிருமா? சோ எம்ல இருந்து பிக்கு போகணும்னாலும் சோ எம் 13வது இடம், பி வந்து 16, சோ +3 எடுத்தா போதும். சோ அடுத்து இருக்கிறத செக் பண்ணீங்கன்னா எஸ்ல இருந்து +3 எடுக்கணும். சோ 19 + 3 எத்தனை? 22. ஓகேவா? சோ 22ங்கும் போது உங்களுக்கு என்ன வரும்? பி வரும். அப்ப ANB தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, 132, 156, 182 இங்க என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ நான் உங்களுக்கு நம்பர் சீரீஸ்ல சொல்லியிருக்கேன். என்ன பண்ணணும், அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்தாலே போதும், ஈஸியா ஆன்சர் வந்துடும். ஒரு 70% கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்தாலே போதும். 132, 156, 182. சோ இங்க என்ன நம்பர் வரும்? இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 56 - 32. சோ டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன வரும்? 24 வரும். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா நமக்கு என்ன வரும்? 26 வரும். அப்ப இங்க 24 இருக்கு, இங்க 26 இருக்கு. அப்ப அடுத்த நம்பர் கண்டிப்பா என்னவா இருந்திருக்கும்? டிஃபரன்ஸ் எடுத்திருந்தா 28 இருந்திருக்கும். ஓகே, சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு இங்க உள்ள நம்பர் கிடைக்கி, இது ரெண்டையும் ஆட் பண்ணா இங்க உள்ள நம்பர் கிடைக்கி. அப்ப அந்த 182யும் 28, இந்த 182யும் இந்த 28யும் ஆட் பண்ணா என்ன வரும்? 182 + 28, 8 2 10. சோ 1, ஆன்சர் என்ன வரும்? 210. அப்ப இந்த இடத்துல என்ன நம்பர் வந்திருக்கும்? 210. சோ 210ங்கிறது ஆப்ஷன் பி. அப்ப இதோட பேட்டர்ன் என்னன்னா 24, 26, 28, 30, 32 அந்த மாதிரி ஆட் ஆயிட்டு போயிட்டே இருந்திருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இங்க என்ன வரும்? அதான் நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த லெட்டர் சீரீஸ்ல. சோ KIEKZMVOSQQS இருக்கு. சோ கே வந்து என்னவா மாறி இருக்கு? ஈயா மாறி இருக்கு. சோ இந்த கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் நாம ABCD எழுதிக்கலாமா? கே பாருங்க, கே வந்து 11வது இடத்துல இருக்கு, இ வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு? 5வது இடத்துல இருக்கு. அப்ப கேல இருந்து ஈக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? -6 எடுக்கணுமா? சோ -6. ஈல இருந்து எங்க போயிருக்காங்க? அடுத்து ஈல இருந்து இசட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதானே? சோ ஈல இருந்து இசட்டுக்கு வரணும்னா ஈ வந்து 5வது இடத்துல இருக்கு, இசட் வந்து இங்க இருக்கு. சோ ஈல இருந்து இசட்டுக்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? -5 எடுத்தா போதுமா? அடுத்து இசட்ல இருந்து விக்கு வரணும். இசட்ல இருந்து விக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? இது 26வது இடத்துல இருக்கு. சோ வி வந்து 22வது இடத்துல இருக்கு. அப்போ நாம என்ன பண்ணணும்? -4 எடுக்கணும். அதுக்கப்புறம் வில இருந்து எஸ்க்கு வரணும். சோ வில இருந்து எஸ்க்கு வரணும்னா 22 -3 எடுத்தா போதுமா? இது 22வது இடத்துல இருக்கு. சோ இது 19வது இடத்துல இருக்கு. -3. திருப்பி எஸ்ல இருந்து கியூக்கு வரணும் அப்படின்னா அகைன் என்ன பண்ணணும்? எஸ்ல இருந்து கியூக்கு வர்றதுக்கு -2 எடுத்தா போதுமா? சோ -2. அப்போ இதோட பேட்டர்ன் என்ன? -5, -6,
-6 -5 -4 -3 -2. அப்ப அடுத்த லெட்டர் உங்களுக்கு என்ன வரும்? -1ன்னு வந்திருக்குமா? அப்ப Qல இருந்து -1 எடுத்தீங்கன்னா 17, 17 -1 எத்தனை? 16. அப்ப இங்க என்ன லெட்டர் வரணும்? P வரணும். சோ Pன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்லயும் P இருக்கு, இந்த ஆப்ஷன்லயும் P இருக்கு, இந்த ஆப்ஷன்லயும் P இருக்கு. சோ அப்ப ஆப்ஷன் D மட்டும் தான் நாம வந்து எலிமினேட் பண்ண முடியும். அடுத்து Iல இருந்து Kக்கு போயிருக்கு. Iங்கிறது 9வது இடத்துல இருக்கு. K பாத்தீங்க அப்படின்னா 11வது இடத்துல இருக்கு. சோ அப்ப என்ன பண்ணணும்? +2 எடுத்திருக்காங்க. Kல இருந்து Mக்கு போயிருக்காங்க. சோ Kல இருந்து Mக்கும் +2 எடுத்தா போதும். K 11வது இடத்துல இருக்கு, M 13வது இடத்துல இருக்கு. Mல இருந்து Oக்கு போறதுக்கு என்ன பண்ணணும்? அதே +2 தான் எடுத்திருக்காங்க. Oல இருந்து Qவுக்கும் அதே +2. நல்லா செக் பண்ணி பாருங்க. O 15வது இடம், Q வந்து 17வது இடத்துல இருக்கு. சோ +2 எடுத்தா போதும். திருப்பி Qல இருந்து என்ன பண்ணணும்? Sக்கு போகணும். Qல இருந்து Sக்கு போறதுக்கு என்ன பண்ணணும்? +2 எடுத்தா போதும். திருப்பி Sல இருந்து +2 எடுத்தா என்ன வரும்? 21. 21வது இடத்துல என்ன இருக்கு? U இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? PU. அப்ப மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நாம எலிமினேட் பண்ணிடலாம். PU தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க 2, 4, 7, 11, 16, 22 இருக்கு. சோ 2 4ஆ மாறி இருக்கு. திருப்பி 7 11ஆ மாறுது. 11 16ஆ மாறுது. திருப்பி 22ஆ மாறுது. சோ 2 4 7 11 16 22. அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்து பார்க்கலாமா? இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 2. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 3. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன வருது? 4. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 5. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 6 வருது. அப்ப இதோட பேட்டர்ன் என்ன வருது? 2 3 4 5 6ன்னு வருதா? அப்ப அடுத்த நம்பர் என்ன வந்திருக்கும்? 7ன்னு வந்திருக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணா இங்க உள்ள நம்பர் வருது. அப்ப 22 + 7 என்ன வரும்? 29. அப்ப இங்க வரக்கூடிய நம்பர் என்ன? 29. 29ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ 57 50 55 52 இருக்கு. சோ இந்த கொஸ்டின்ல என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிருக்கலாம்? 57 50ஆ மாறுது, திருப்பி 50 மாறுது, திருப்பி என்ன வருது? 52ஆ மாறுது. ஓகே, என்ன பண்ணிருக்கலாம்? இதுல ஃபர்ஸ்ட் 57 இருக்கு. ஓகேவா? சோ டிக்ரீஸ் ஆயிருக்கு, திருப்பி இன்க்ரீஸ் ஆகுது, திருப்பி என்னவாகுது? டிக்ரீஸ் ஆகுது. சோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க? ஆல்டர்னேட்டா பாருங்க. ஓகேவா? ஒற்றைப்படை எண்கள் இருக்கு, ஒற்றைப்படை இடத்துல இருக்கும் இல்லையா? சோ ஆட் பிளேசஸ்ல இருக்கும் இல்லையா? ஆட் பிளேசஸ்ல இருக்க எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஈவன் பிளேஸ்ல இருக்க எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? சோ இது 1, இது 2, இது 3, இது 4வது பிளேஸ். அப்ப ஆட் பிளேஸ்னா 1வது பிளேஸ், அதுக்கடுத்து என்னது? 3வது பிளேஸ். அப்ப 57 55ஆ மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? -2 எடுக்கணும். 50 52ஆ மாத்துறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க? +2 எடுத்திருக்காங்க. 1வது இடத்துல இருந்து 3வது இடத்துக்கு, அதுக்கப்புறம் 3வது இடத்துல இருந்து எங்க போகணும்? 5வது இடத்துக்கு போகணும். சோ அப்ப 5வது இடத்துக்கு போனோம் அப்படின்னா நாம என்ன பண்ணணும்? அகைன் -2 எடுக்கணும். ஏன்னா ஆட் பிளேசஸ்ல எல்லாத்துலயும் என்ன பண்ணிருக்காங்க? -2 எடுத்திருக்காங்க. ஈவன் பிளேஸ்ல என்ன பண்ணிருக்காங்க? +2 எடுத்திருக்காங்க. அப்ப 55 -2 என்ன வரும்? 53 வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 53. ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஆட் பிளேஸ்ல பாருங்க 57 55ஆ மாறுது. அதுக்கப்புறம் என்னவா மாறி இருக்கும்? 53ஆ மாறி இருக்கும். ஈவன் பிளேஸ் 50 52ஆ மாறுது. அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கும்? 54ன்னு வரும். ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ இங்க என்ன இருக்கு? 420 462 506. அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சோ இது என்ன பண்ணலாம்? அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்து பார்க்கலாமா? சோ ஒரு 70% கொஸ்டின் நம்பர் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்தாலே ஈஸியா ஆன்சர் வந்துரும். ஓகே, சோ இப்போ நீங்க 420 இங்க 462. ஓகேவா? ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன வரும்? 42 வருமா? 506 462 டிஃபரன்ஸ் என்ன வரும்? 44 வரும். அப்படிதானே? அப்ப இது 42, இது 44. அப்ப அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? 46ஆ இருக்கும். அதுக்கு அடுத்து 48, அதுக்கு அடுத்து 50, 52ன்னு போயிருக்கும். நீங்க வேணா டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க. 600க்கும் 650க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது? 50. அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது? 52. அப்ப இங்க வரக்கூடிய நம்பர் என்ன வரும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணா இந்த நம்பர் வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணா இந்த நம்பர் வரும். அப்ப 506ஐயும் 46ஐயும் ஆட் பண்ணா இங்க உள்ள நம்பர் வருமா? 506 + 46 6 6 12 552. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 552. 552ங்கிறது ஆப்ஷன் பி. இந்த கொஸ்டின்ல பாருங்க WSOKன்னு இருக்கு. சோ Wல இருந்து Sக்கு போகணும். W எங்க இருக்கு? 23வது இடத்துல இருக்கு. S எங்க இருக்கு? 19வது இடத்துல இருக்கு. சோ -4 எடுத்தா போயிடலாமா? Sல இருந்து Oக்கு போகணும். சோ திருப்பி என்ன பண்ணணும்? 19ல இருந்து 15. சோ -4 எடுத்தா போயிடலாம். Oல இருந்து Kக்கு போகணும். சோ Oல இருந்து Kக்கு போகணும்னாலும்
O வந்து 15வது இடத்துல இருக்கு, K வந்து 11வது இடத்துல இருக்கு, -4. அப்ப Kல இருந்து -4 பாத்தீங்கன்னா என்ன வரும்? 11 - 4 7. 7வது இடத்துல என்ன இருக்கு? G இருக்கு. அப்ப இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க 20 44 மாத்திருக்காங்க. 44 92 மாறுது. அடுத்து 92க்கு அடுத்து 188, 188க்கு அடுத்து 380 கொடுத்திருக்காங்க. சோ 20 44 நம்மளால மாத்த முடியுமா? முடியாது. ஆனா 22 நாம டபுள் பண்ணா அது என்னவா மாறும்? 44 மாறும். அப்போ என்ன பண்ணிருக்கலாம்? இந்த 20 கூட ஒரு 2 கூட்டிட்டு அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கலாம். அடுத்து இந்த 44 கூட 2 கூட்டிட்டு அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணா 92 கிடைக்கும். 92 கூட 2 கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 94 கிடைக்கும். 94 டபுள் பண்ணோம்னா 188 கிடைச்சிரும். இந்த 188 கூட 2 கூட்டணும் அப்படின்னா 190. அந்த 190 டபுள் பண்ணா நமக்கு 380 கிடைக்கும். இந்த 380 கூட 2 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 382 வரும். சோ அடுத்து என்ன பண்ணணும்? அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். இங்க என்ன பேட்டர்ன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முந்தின நம்பரை கூட 2 ஆட் பண்ணிட்டு அதை டபுள் பண்ணணும். ஓகேவா? அப்போ 2 4 8 2 16 6 1 7 764. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். புரியுதா? பார்த்தாலே தெரியுது. 44ங்கிறது 22ஓட டபுள், 92ங்கிறது 46ஓட டபுள், 188ங்கிறது 94 டபுள் பண்ணா கிடைக்கும். அதே மாதிரி 380ங்கிறது 190 டபுள் பண்ணா கிடைக்கும். அப்ப நாம முந்தின நம்பரை பார்க்கணும். இத 46 மாத்திட்டோம் அப்படின்னா அதை டபுள் பண்ணிடலாம். அப்ப 44 கூட 2 ஆட் பண்ணா அது 46 மாறும். அதுக்கப்புறம் அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த நம்பர் கிடைச்சிரும். ஓகே, சோ புரியுதா என்ன லாஜிக்னு? இந்த கொஸ்டின்ல பாருங்க 91 100 94 97 101 190 112. சோ இந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, திருப்பி டிக்ரீஸ் ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஆல்டர்னேட்டா பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆட் பிளேசஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் பாருங்க. சோ 91 94, 94க்கு அடுத்து என்ன வருது? 101, 101க்கு அடுத்து என்ன வருது? 112. ஓகேவா? சோ அப்போ இந்த ஆட் பிளேஸ் பாத்தீங்க அப்படின்னா என்ன வருது? 91க்கு அடுத்து 94னா +3, 94க்கு அடுத்து +7, 101க்கு அடுத்து 112 மாத்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணிருக்காங்க? 11 போட்டா வந்துருமா? அப்போ இதுக்கு அடுத்த நம்பர். சோ இதுக்கு அடுத்த நம்பர் நமக்கு தேவையில்லை. அப்போ இதை விட்டுறலாம். ஓகேவா? சோ இதுக்கு அடுத்த நம்பருங்கும் போது இந்த கொஸ்டின் மார்க் வராது. இந்த கொஸ்டின் மார்க்கு அடுத்த நம்பர் தான் வரும். ஓகேவா? இப்ப இத பாருங்க 100 97 மாறி இருக்கு. 97 திருப்பி 90 மாறுது. சோ 100 97 மாத்தனா -3, அடுத்து -7, அடுத்து உங்களுக்கு என்ன வரணும்? -11 வரணும். ஏன்னா இங்க இருக்க பேட்டர்ன் ஆட் பிளேஸ்ல எல்லாத்துலயுமே 3 7 11 எல்லாமே பிளஸ்ல போயிருக்குன்னா ஈவன் பிளேஸ்ல இருக்க எல்லாமே என்ன வரணும்? மைனஸ்ல போகணும். அப்போ -3 -7 -11 வரணும். அப்போ இங்க வரக்கூடிய நம்பர் என்ன? 90 -11 வரணும். அப்ப 90 -11 ஆன்சர் என்னது? 79. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 79. எல்லாமே பாத்தீங்கன்னா பகா எண்களா போயிருக்கு, பிரைம் நம்பர்ஸா போயிருக்கு. ஓகேவா? சம்டைம்ஸ் ஆட் நம்பர்ஸா போகும், சம்டைம்ஸ் பிரைம் நம்பர்ஸா போகும். இதை பார்த்துட்டு ஆட் நம்பர்ஸ் சொல்லக்கூடாது. ஆட் நம்பர்னா 7க்கு அடுத்து 9 வந்திருக்கணும், 11 வந்திருக்க கூடாது. சோ இங்க இருக்கிறது எல்லாமே என்னது? பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர்ஸ்னா தன்னாலும் வகுப்படக்கூடிய நம்பர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பிரைம் நம்பர்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? சோ இது எல்லாமே ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட நம்பர் சீரிஸ் அண்ட் லெட்டர் சீரிஸ் கொஸ்டின்ஸ். இந்த வீடியோ இருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு நம்ம ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட பிரைஸ் வந்து 1699. எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வரக்கூடிய எந்த எக்ஸாமா இருக்கட்டும், அதை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் கிளியர் பண்ணணும் மேம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ் பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை நான் டெய்லி வரக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன். தனியாவே ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்ன, அதுல என்னெல்லாம் இருக்குங்கிறத சொல்லியிருக்கேன். இந்த கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும்னா பிளே ஸ்டோர்ல போய் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. ஸோ பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. ஸோ மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வச்சு நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆப்ல இருந்து வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டின்னு ஒரு மெசேஜ் வரும். அதுல ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஒரு ரிப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறது சொல்லுவாங்க. ஆப்ல பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸோட பிரைஸ் வந்து 2000 இருக்கும். ஸோ நீங்க அந்த அமௌண்ட் பே பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி அப்படின்னா அவங்க ஜிபே நம்பர் இல்லைன்னா அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்க வெறும் 1699 மட்டும் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 ஹவர்ஸ்ல கோர்ஸோட ஆக்சஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கோர்ஸ் அக்சஸ் வந்துருச்சாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா நம்ம ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல பர்ச்சேஸ்டு கோர்சஸ்
இருக்கும். அதுல ஆல் இன் ஒன் கோர்ஸ் கீழே ஸ்டார்ட் லேர்னிங் இருக்கும். சோ இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸோட ஆக்சஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? சோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸும் கவர் ஆகும். எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் கவர் ஆகும். அதே மாதிரி பேங்க் பிஓ அண்ட் கிளர்க் ஸோ எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் இதுல கவர் ஆகும். அதே மாதிரி நீங்க பிஎஸ்எஸ் படிச்சுட்டு இருக்கீங்க, கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த கிளாஸஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர் 7806854288 இல்லைன்னா 9043379345. இந்த 2 நம்பர்ல இந்த நம்பர் கால் பண்ணி கேட்டீங்கன்னாலும் எப்படி கோர்ஸ் சொல்லுவாங்க. கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். இதுலயே உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓவராலா இதுல 1500 பிளஸ் வீடியோஸ் வந்து அவைலபிளா இருக்கும். தமிழ் மீடியம் தனியா, இங்கிலீஷ் மீடியம் தனியா இதுல கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். ஒரு டைம் நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. இன்னும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டீமோட வாட்ஸ்அப் உங்களுக்கு இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கோங்க. 9043379345 7806854288. ஓகேவா? நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிற எல்லா டீடைல்ஸும் சொல்லிடுவாங்க. எக்ஸாம் பத்தி ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க, ஆர் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அது மாதிரி டெய்லி வரக்கூடிய வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகேவா? ஸோ திருப்பியும் நாம இன்னொரு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.